கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நாம் ஏற்கனவே பார்த்துட்டு வந்த இதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒழுக்கமும் விசுவாசமும் தேவை. என்ன தேவை சொல்லுங்கள்? ஒழுக்கமும் விசுவாசம். 4லிருந்து 8 வரைக்கும் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அங்கே இருக்குது. நான் வாசிக்கிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம், வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரமானாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்க பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஊழியம் செய்கிறதுனா சும்மா எல்லாம் இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது. ஏன் நிறைய ஊழியங்களில் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை. ஊழியம் செய்தாலும் பெரிய அளவில் அந்த ஊழியம் செய்கிற மக்களுக்கு அதனால் எந்த நன்மையும் இல்லை. சில நேரங்களில் ஊழியத்தில் ஒரு பலனும் கிடையாது. பல முறை நாம் ஊழியத்தை செய்கிறோம், ஆனாலும் சுவிசேஷம் சொல்கிறோம், வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுக்குறோம், ஆனால் மக்கள்கிட்ட போயிட்டு இயேசு தான் தெய்வம் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கூட நமக்கு பலனை பார்க்க முடியாதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு ஒழுங்கு அந்த ஊழியத்தில் இல்லாமல் இருக்குதான்னு கவனிக்கணும். ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும்போது ரொம்ப தெளிவாக சொல்லி அனுப்புகிறார். எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்குது. நான் வாலிப வயசில் எங்கள் தாத்தா என்னை ஒரு கல்யாணத்துக்கு அனுப்பிட்டார். எங்கள் வீட்டில் யாரும் கிடையாது, அவரும் போக முடியல, நீ தான் போகணுன்ட்டார். நான் என்ன பண்ணேன்னா, அப்போது ஒரு வித்தியாசமான ஷர்ட்டு, ஒரு வித்தியாசமான ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் ஒரு கேன்வாஸ் ஷூ, இதெல்லாம் போட்டுட்டு உண்மையிலே நான் சொல்கிறேன், பைத்தியக்கார மாதிரி தான் நம்ம இருக்கிறோம், பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கிறோம்னு நினச்சிட்டு அங்கே போய் மேடையில் போய் ஐயோ எப்படி லைனில் நிற்கும்போது எவெல்லாம் நம்மளை பார்க்குறான், யாரெல்லாம் நம்மளை பார்க்குறா, அசிங்கமாக இருந்தது, கூனி குறுகி. ஆனால் மாப்பிள்ளை பக்கத்தில் போனால், மாப்பிள்ளை ஒரு பெரிய படித்தவர், பெரிய பணக்காரன் இருந்தாலும், அவர் பக்கத்தில் போய் கிஃப்ட் கொடுத்தோடனே வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் காஸ்டியூம், பந்தாவா வந்திருக்க அப்படின்றாரு. அப்போ நான் ரொம்ப பந்தாவாக போயிருக்கேன். அது எனக்கே ஒரு ஃபீலிங், தாழ்வு மனப்பான்மை, நம்ம நல்ல ட்ரெஸ் போடலை, சரியான உண்மையிலே சொல்கிறேன். இன்றைக்கி நான் அதை யோசித்து பார்த்தா நல்ல சூப்பர் ஷூ, ஜீன்ஸு, ஒரு அழகான கேஷுவல் ஷர்ட்டு. அது நான் நினச்சேன், இவ்வளோ கேவலமாக போய் அந்த பெரிய பணக்காரன் கல்யாணத்தில் எப்படி தான் நிற்கணும். மாப்பிள்ளையே பார்த்து அப்போது நம்ம ஒரு 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 நல்ல நிலையில் தான் போவோம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், ஊழியத்துக்கு போக போறியாப்பா, அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு நீ ஃபாலோ பண்ணு. எது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னாரு? பணப்பையை எடுத்துகிட்டு போகாத, கலெக்ஷன் மைண்டில் போகாத. பாஸ்டர் வந்துட்டாங்களா, வந்த உடனே உட்காருங்க பாஸ்டர் அப்படின்னு டீ ஆற்றுறது, காப்பி ஆற்றுறது, பூஸ்ட் ஆற்றுறதெல்லாம் நிறுத்திட்டு, காணிக்க கொடுக்கணுமா வேண்டாமான்னு முதல்ல முடிவு எடுத்துக்கிட்டு, இல்லைன்னா முன்னக்கூட்டியே அதுக்காக பிளான் பண்ணிவிட்டு, கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சா கவலையே படாமல் சுடுதண்ணியை மட்டும் பாஸ்டருக்கு கொடுத்து சந்தோஷமாக போயிட்டாங்க, என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு தைரியமாக அனுப்புங்க. உங்கள் பாஸ்டர் ஒன்றும் உங்களை பிரசங்கத்தில் திட்டலாம் மாட்டார். ஆனால் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி நிற்க வைக்கிறீங்க பாருங்கள். வெளியில் போன ஆளை கூப்பிட்டு உள்ளே வாங்க பாஸ்டர், ஒரு விஷயம் பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் ஒழுங்குகள். ஆண்டவரே எங்கே சொல்லியிருக்கார், பணப்பையை எடுத்துகிட்டு போகாத. உன் மைண்டில் என்ன இருக்கக்கூடாது, இந்த விசுவாசி வீட்டுக்கு போனால், ஊழியத்துக்கு போனால் காசு கிடைக்கும்னு நம்பி போகாத. உன் தேவையை நான் சந்திக்கிறேன், ஆமென் சொல்லுவோமா? கிடைச்சா பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு போ, கிடைக்கலையா டோன்ட் வரி. இந்த ஒழுக்கத்தை முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நம்ம இது அவங்களுக்கு சொன்னது, விசுவாசிகள் எல்லாருக்குமே இது பொருந்தும். ஊழியக்காரங்க, விசுவாசி எல்லாருமே காமன் தான் இது.
அப்புறம் என்ன சொல்கிறாரு? சாமான் பையையும். என்ன பை இது? சாமான் பை. எதுக்கு இந்த சாமான் பை? எதுக்கு சாமான் பை எடுத்துகிட்டு போகக்கூடாது? தட்டு, டம்ளரு, ஸ்பூனு, கரண்டி, அப்புறம் கிண்ணம், ஏதாவது கொடுக்குறத வாங்கி சாப்பிட்லான்னு எதிர்பார்ப்போடவே நீ ஊழியம் செய்யாத. ஊழியம் செய்யும்போது நீ செய்ய வேண்டியது என்னென்னா, செய், கடமையை செய், பலனை அவர் கொடுப்பார். அவர் கொடுப்பாருன்னு நம்பி நீ போவாத. ஒரு 10 பேருக்கு சுவிசேஷம் சொன்னால் அது ரட்சிக்கப்பட்டுரும், சபைக்கு வந்துடும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், வரலை. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் வேலை என்ன? நீங்கள் எந்த கெயினும் இல்லாமல் வேலையை செய். 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா பரலோகம் சந்தோஷப்பட்டுரும். ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது, உங்கள் வேலை கிடையாது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவர் அந்த ஆளை, நான் என்ன செய்யணும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் போய் சுவிசேஷம் சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன், அவ்வளோதான். பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். அதனால் ஆண்டவர் அந்த காலத்தில் சொல்லியிருப்பார், இதையும் தூக்கிக்கிட்டு இதையும் தூக்கிக்கிட்டு ஃப்ரீயாக போ. ஒன்றுத்தையும் ஆண்டவர் ஒரு ஒழுக்கத்துக்காக சொல்லி கொடுக்குறார். ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். 2வது விசுவாசத்துக்காக. உனக்கு அங்கே எல்லாம் ரெடியாக இருக்கும், நீ போகிற இடத்துல உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்படும். அதுக்காக நீ பாதரட்சையை எடுத்துகிட்டு போவாத, சாமானை எடுத்துகிட்டு போகாத, பணத்தை எடுத்துகிட்டு போகாத. நீ எனக்காக புறப்பட்டு போகும்போது நான் உனக்காக கிரியை செய்வேன், அவ்வளோதான். ஆமென். இப்போ ஒருத்தரையும் வினவ வேண்டாம். இது ஒரு ஒழுக்கமான காரியம். இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது முதல்ல என்ன சொல்லணும்? முதலாவது என்ற வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறாரு பாருங்க. இவனுங்க எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எதுவுமே சொல்லக்கூடாது. முதல்ல என்ன சொல்லணும்? தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். முதல்ல பேச வேண்டிய வார்த்தை என்ன? இதில் 2மே இருக்குது, ஒழுக்கமும் இருக்குது, விசுவாசமும் இருக்குது. என்ன விசுவாசம் இருக்குது? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் சொன்னால் சமாதானம் வரும்னு நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு முதல்ல விசுவாசம் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லுங்கள். சரி, இப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டார்ல, அடுத்தது நீங்கள் என்ன பேசக்கூடாது? அடுத்தது என்ன பேசக்கூடாது? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு உங்கள் வாயால் சொல்லிவிட்டு அந்த வீட்டுக்கு கேடு வர்ற மாதிரி பேசக்கூடாது. புரியுதா புரியலையா? 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கும், கணவனுக்கும் பொண்டாட்டிக்கும் 2 பேருக்கும் சண்டை. நீங்கள் உள்ளே போகிறீங்க, இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டான சந்தோஷமாக இருக்கும். என்ன 2 பேரும் உருன்னு இருக்கீங்க? இந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு போதும். நீங்கள் எதுக்கு ஊழியம் செய்ய போகிறீங்கன்னா, இன்னொருத்தருக்கு சமாதானம் உண்டாகும்படி ஊழியம் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் எதைத்தான் அங்கே தொடர்ந்து செய்யணும்? எதைத்தான் தொடர்ந்து பேசணும்? சத்தமாக சொல்லுங்க. சமாதானத்தை குறித்து தான் நாங்கள் பேசணும். சமாதானம் உண்டாகும்படியான வேலைகளை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். ஏசப்பா உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் வருத்தங்களெல்லாம் மாற்றுவார், உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள சூழ்நிலைகளை கவனித்து பேசுங்க. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர். அப்போ அபிஷேகத்தை ரொம்ப முக்கியமாக அந்த வசனம் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுறார் ஆண்டவர். நீங்கள் பேசும்போது என்ன பேசணும்னு பயப்படாதீங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளேருந்து பேசுவார். அதனால் சுயமாக பேசாமல் ஆவியானவருடைய உதவியோடு பேசுங்க. அப்போது என்ன சொல்கிறாரு? சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் அது சமாதானம், நீங்கள் சொன்ன சமாதானம் அங்கே தங்கும், இல்லைன்னா உங்கள் கூட வந்துடும். ஸோ இப்போ ஒரு கேள்வி கட்டாயமாக இருக்கும். என்ன கேள்வி இருக்கும்? பாஸ்டர், அந்த வீட்டில் இருக்கிற சாபெல்லாம் என் பின்னாடி வந்துடுமா, சமாதானமும் என் பின்னாடி வந்துடும்ன்றீங்களே, அப்போ அங்கே இருக்கிற பேய் பிசாசெல்லாம் எனக்கு பின்னாடி வந்துடுமா? ஒரு நாள் சர்ச்சில் ஒரு பிசாஸ் துரத்துறதுக்கு வந்துட்டோம். அப்போ இங்கே இருந்த யாரோ ஒரு 4-5 பேரில் ஒரு ஆள் வெளில ஓடி போயிட்டார் பயத்தில். நான் கேட்டேன், வெளியில் போகும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு எதுக்கு போனேன் அப்படின்னு.
பிசாசு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பிடிச்சிக்கான். அப்படிலாம் கிடையாது. வெளில போகும்போது கோவத்தில் போகும்போது எவன் வெளியில் நிற்கிறானோ அவன் தான் பிடிச்சிக்கும்பா அப்படின்னு. ஏன்னா ஆத்திரத்தில் தானே நம்ம துரத்துறோம். வெளில போ, ஒழுங்காக போனால் வெளியில் வந்து பார்க்கும், இவன் தான் பயந்தாங்கொழி, புடுறாவன் அப்படின்னு பிடிச்சிக்கோ. நீ உள்ளே இருந்தீங்கன்னா தான் பிடிக்காது அப்படின்னு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதுக்கு தான் விசுவாசம் தேவை. நீங்கள் எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் ஜெபிச்சாலும் அது என்னை அணுகாதுன்ற தைரியம் இருந்தால் ஊழியம் செய்யணும். இல்லைன்னா கட்டாயம் ஊழியம் செய்யணும். அப்போ 4 பிரச்சனை வரும்போது நீங்கள் திருந்திருவீங்க, விசுவாசம் வந்துடும். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஊழியம் செய்யும்போது இருக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இது. நீ விசுவாசத்தோடு தான் ஊழியம் செய்ய முடியும். விசுவாசம் இல்லைன்னா ஊழியம் செய்யறதுல அர்த்தமே கிடையாது. நான் சொன்னால் நடக்கும், நான் சொன்ன அந்த வீட்டுக்கு அற்புதம் வரும், நான் போய் அந்த காலை வச்சு அந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகும், அந்த வீட்டில் இருக்கிற சாபம் என்னை எந்த விதத்துலையும் தீண்டாது, அந்த நாசமோசம் எந்த வீட்டிலையும் தீண்டாது. சில ஆட்கள் கை கொடுக்க மாட்டான், சிலர் கொடுக்கறத சாப்பிட மாட்டான். ஆனால் அந்த வீட்டில் கொடுக்குற அன்பாக கொடுக்கறத வாங்கி சாப்பிட மாட்டாங்க. நான் ஊழியத்துக்கு ஆரம்பத்தில் போகும்போது, உடன் ஊழியக்காரனாக இருக்கும்போது டீ கொடுப்பாங்க, நான் டீ குடிக்கவே மாட்டேன். இந்த விசுவாசிகளால் தான் நான் கெட்டு போனது. ஆமாம், எங்கள் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, நான் குடிக்க மாட்டேன்னு ஒரு 7-8 இடத்துல பண்ணேன். இங்கே பார்த்தாங்க, டே நீ குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவங்க மனசு வருத்தப்படுவாங்க, அதுக்காக குடிக்கணும். ஸோ இப்போ அதுக்காக நான் குடிச்சு என் வயிறு இப்போ வருத்தப்படுது. அது விசுவாசிகளுக்கு தெரியாது. இப்போ டீயாக குடிச்சு அப்போ அந்த வீட்டில் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்ரு. உங்களுக்கு முன்பதாக வைக்கிறவர்களை புசியுங்கள். இப்போ உங்களுக்கு முன்னாடி பிரியாணி வச்சா சாப்பிட்ருவீங்க. எத்தனை பேர் கரப்பாம்பு வச்சு பொரியல் வச்சா சாப்பிடுவீங்க? நீங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கீங்க, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஊழியத்துக்கு போயிருக்கீங்க, அன்றைக்கி பாம்பு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு சமையலில், கட் பண்ணி துண்டாக வச்சு பொரித்து வச்சுருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு தான் ஆகணும். ஊழியத்துக்கு போனீங்கன்னா அப்படி தான். நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே, அதுவும் நம்ம ஏரியாவிலேயே தான் ஊழியம் செய்கிறீங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு காட்டுவாசி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுடணும். அவன் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு ஆள் அடித்து தூக்கின்னு வந்து வச்சு கட் பண்ணி அப்படியே அந்த தொடையை அறுத்து நெருப்பில் தொங்க விட்டு அப்படின்னு சாப்பிட்டே இருப்பான். நீங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு நான் சாப்பிட மாட்டேன்னா அந்த கறியை தவிர வேறு எதுவும் கிடைக்காது, அங்கே வேறு எதுவுமே கிடையாது, பட்னிலே சாக வேண்டியதான். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், முதல்ல நீ இந்த ஒழுங்கை ஃபாலோ பண்ணு. உனக்கு முன்னாடி என்ன வைக்கிறானோ, நல்லா கவனிச்சிங்க, இயேசுநாதர் தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசிக்கணும். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு அது. ஊழியம் செய்கிறவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், உங்கள் முன்னாடி அவர்கள் பிரியாணி வைத்தால் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று இயேசு சொல்லவே இல்லை. என்ன வச்சாலும் சாப்பிடு. முன்னாடி வைக்கிறதெல்லாம் புசிக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு ரொம்ப அதிகமாகவும் புசிச்சிடக்கூடாது. அதே சமயம் அது என்ன வச்சாலும் புசிச்சிடணும். நீங்கள் ஆமக்கறி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். நத்தக்கறி சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். அப்புறம் வேறு என்ன? புழு பொரியல் சாப்பிடுவீங்களா? சாப்பிட வை, பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். அதுக்கு தான் விசுவாசம் வேணுன்ற. என்ன வேணும்? விசுவாசம் வேணும். எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லாயிரும். இன்றைக்கி ஒரு சாட்சி, மோசஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு ஃபுல் நேம் எனக்கு தெரியல, இறந்துட்டார். அவர் வாலிப வயசில் ஒரு வாலிபனை ரட்சிப்புகளை நடத்தியிருக்கார். ரட்சிப்புகளை நடத்தி அவர் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது ரட்சிப்புகளை நடத்தி இவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கார். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவரே சமைச்சு கொடுத்துருக்கார். இவரே ஜெபத்தை நடத்தி ஜெபிக்க வைக்கிறது எப்படி, ஆற்றுல கூட்டிகிட்டு போய் கல்லடக்குறிச்சின்னு நினைக்கிறேன், கல்லடக்குறிச்சி ஆற்று மணலில் போய் முட்டி போட்டு அந்த வழி எடுத்தாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. பைபிள் படிக்கும்போது ஒரு 50 கிராமோ 100 கிராமோ பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா சாப்பிடுவார். அது சாப்பிட்டு முடிக்க 40 நிமிஷமும் பைபிள் படிக்கணும்.
இவருக்கு படிக்கவே தெரியும், இப்படி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தார். அப்போ ஒரு நாள் சாப்பாடில் இவர் சமைச்சு கொடுத்த சாப்பாடில் இவர் சாப்பிடும்போது பார்த்தா முழு பல்லியும் வாயில் மாட்டிக்கிச்சு. அவர் எடுத்து பார்க்குறாரு பல்லி. இப்போ யாருக்குமே பீதி வந்திருக்கும் இல்லையா? அப்போ அவர் சொன்னாரா, இந்த பாரு நடந்த சம்பவம், அவர் சொன்ன சாட்சி. அந்த பாஸ்டர் அவர் ஒரு 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 விசுவாசி, நல்ல வைராக்கியமான விசுவாசி. இப்போ இவர் பாஸ்டர் அது சொன்னாரா, நீ ஏசப்பா விசுவாசிக்கிறியா? ஆமாம். அப்படின்னா நீ இந்த பல்லியை எடுத்து வச்சுட்டு அதை தூக்கி போட்டுட்டு மொத்த சாப்பாடு சாப்பிட்ரு. நீ ஏசப்பா விசுவாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வா, இப்போவே உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒரு பல்லி எடுத்து வச்சார். ஏசப்பா மக்க சோத்திரம்னு அள்ளி சாப்பிட்டார். விசுவாசம் ஆரம்பத்தில். இது வரைக்கும் அவருக்கு ஒன்றும் ஆகலை. புரியுதா புரியலையா? மார்க்கு 16 தானே சொல்லுது. தெரியாமல் வேணும்னு போய் அதுக்காக விஷத்தை குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் சாவுக்கு ஆயுதமான ஒன்றையும் நீங்கள் புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. பிரைஸ் தி லார்ட். அது எதேச்சையாக நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ எல்லா விதத்துலேயும் நம்ம சகிப்புத்தன்மையை பழகிக்கிடணும். என்ன வைக்கிறாங்களோ அதை சாப்பிடு, இது ஒழுங்கு. ஏன் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். நார்த் இந்தியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா, நார்த் இந்தியாவில் தரையை கழுவி தரையில் தான் சோறு போடுவாங்க. எதில் சோறு போடுவாங்க? சிமெண்ட்டு தரை இருக்கும், அந்த தரையை கழுவிட்டு தரையில் தான் சோறு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். சாப்பாடை போட்டுட்டு தயிரை 2 கையில் அள்ளி ஊற்றுவாங்க. எதில் ஊற்றுவாங்க? 2 கையில் அள்ளி தயிரை போடுவாங்க. தயிரை போட்டு என்ன போடுவாங்க தெரியுமா? சர்க்கரையும் அதே மாதிரி அள்ளி போடுவாங்க. அதில் தான் சாப்பிடணும். அப்படியே பிசைஞ்சு அப்படி உருட்டி, தட்டு கிடைக்காது, இலை கிடைக்காது, பேப்பர் பிளேட்டு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. நீங்களாம் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு போகணும். இதனால தான் இயேசு இந்த வசனத்தை அன்னைக்கே சொன்னார், உனக்கு முன்னாடி என்ன வைக்கிறாங்களோ சாப்பிடு. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஊரில் நார்த் இந்தியாவில் ஒரு பைப்பில் ஒரு சாக்ஸ் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த பைப்புலேருந்து தண்ணி வருது. சரி, அந்த சாக்ஸில் என்ன தான் இருக்குது, அது எதுக்கு சாக்ஸை கட்டி வச்சுருக்காங்க, ஏதாவது ஃபில்டர் இருக்குமான்னு ஒருத்தர் திறந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக புழு. மொத்த சாக்ஸ்லேயும் ஃபுல்லாக புழு இருக்குது. அந்த பைப்பில் வர்ற தண்ணியில் புழு இருக்குமா? இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் போகிற இடத்துல எல்லா வீட்லேயும் பிரியாணியும் நல்ல சப்பாத்தியும் சென்னா குருமாவும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் கிடைக்கும், இப்படி தான் நீங்கள் சாப்பிடணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இதை கேட்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆனால் இப்படி ஊழியம் செஞ்சவங்க ஏராளமான பேர். ரோலன்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கிறேன், என்ன பேர், அவர் ஃபுல் பேர் என்னன்னு தெரில எனக்கு, ராக் ரோலண்டா என்னமோ ஒரு பேர், ஒரு ஊழியக்கார். அவர் ஊழியம் செய்யும்போது வெயிலுக்கு தொப்பி போட்டுன்னு போவார். அந்த தொப்பியை எடுத்து என்ன பண்ணுவார், கஞ்சி வாங்கி கொடுப்பார். அவர் வெளிநாட்டுக்காரர். அவங்க ஊரில் என்ன சாப்பிடுவாங்க? தொப்பியில் கஞ்சி கொடுத்து ஃபாரினரை பார்த்துருக்கீங்களா? இங்கே வந்தால் அதுதான் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். பச்சை மாமிசம் தான் சாப்பிடுவாங்க சில ஊர்களெல்லாம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த வீட்டுக்கு சமாதானம்னு சொல்லுங்கள். அந்த சமாதானம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த வீட்டுக்கு பாத்திரனா இருக்கும்னா இருக்கும், இல்லைன்னா உங்கள் கூட வந்துடும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த வீட்டில் இருக்கிற சாபம் என் கூட வந்துடுமா? வராது. சாபத்தை முறியடிக்கும் வல்லமை உங்கள் மேலே இருக்கிறது. இதுக்கு தான் விசுவாசம் தேவை. அடுத்தது சொல்கிறார், நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்களோ அங்கே தங்கிடுங்க. சில ஆட்களுக்கு வீடு வீடாக போய் இந்த வீட்டில் தோசை, அந்த வீட்டில் இட்லி, அந்த வீட்டில் சப்பாத்திலாம் கிடைக்கும். நோ, நீ ஊழியத்துக்கு போகும்போது ஒரு வீட்டில் தங்கியிரு. எங்கே உன்னை ஏற்றுக்கிறாங்களோ அங்கே தங்கியிரு. ஆமேன்னு சொல்லுவோமா? யார் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு நாம் நேரத்தை செலவு பண்ணுறோம். நம்மளை ஏற்றுக்காத ஆட்கள்கிட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அவங்களோடு உங்களுக்கு ஐக்கியம் வேண்டாம். உங்களை ஏற்றுக்கொள்ளலையா, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர்னு சந்தோஷமாக உங்களை ஏற்றுக்கொள்கிற மக்கள்கிட்ட போங்க.
எத்தனையோ பேர் இருக்கான். 4 வீட்டில் போனீங்கன்னா 2 வீட்டில் உங்களை கேவலமாக பேசுவான், மீதி 2 வீட்டில் உங்களை ஏற்றுப்பாங்க. அவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு ஆறுதலாக பேசி அவங்களுக்கு தேவையான சத்தியத்தை சொல்லி அவங்க எப்படி ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும், நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் விடுதலை பெற்றீங்க, நீங்கள் எப்படி பாவத்திலேருந்து விடுதலை பெற்றீங்க, அதை அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை பிடிக்கலையா அவங்களோட நேரமே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க வீட்டுக்கு தங்க வேண்டான்றார். அடுத்தது என்ன சொல்கிறாரு? அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். அங்கே தான் சொல்கிறார், அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையால் கூலிக்கு பாத்திரவான். ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது சொல்கிறாரு, வீட்டுக்கு வீடு போகாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்கு வீடு போகாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்குறதுக்கு போகாதீங்க, ஊழியம் செய்ய போங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீட்டில் தங்கியிருக்கீங்க, காலையில் எழும்பி போய் அந்த தெரு ஃபுல்லாக இருக்கிற எல்லாரையும் போய் விசிட் பண்ணி ஏசு உங்களை நேசிக்கிற சொல்லிவிட்டு திரும்ப எங்கே வந்துடணும்? நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வரணும். காலையில் இவங்க வீட்டில், மத்தியானம் அவங்க வீட்டில்னு போய் அப்படி டேரா போடாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் நம்பிக்கை ஒவ்வொருத்தர் மேலேயும் போகக்கூடாது. உங்களை ஏற்றுக்கொண்ட தேவனை அனுமதித்த வீட்டில் மாத்திரம் உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். ஆமென் சொல்லுவோமா? அப்போது இது ஏன் அவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த ஊழியத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அப்போது 8ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் சரிங்க பஸ், எங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க வீட்டில் சாப்பிட்லாமா? ஏற்றுக்கிட்டா தானே சோறே கொடுப்பான். ஏற்றுக்காதவன் எங்கடா சோறு கொடுப்பான்? அதை கரெக்டான கேள்வி. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் உங்களுக்கு சோறு கொடுக்க போகிறதில்ல. உங்களை ஒருத்தன் ஏற்றுக்கலையா, என்னை ஏற்றுக்காத விசுவாசி எனக்கு என்ன செய்யணுமோ அது செய்யுமா? செய்யாது. என்னை ஏற்றுக்காத விசுவாசி என் பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. என்னை ஏற்றுக்காத விசுவாசி நான் சொல்கிறேன் இதை செய்யுமா அதை செய்யுமா செய்யுமா? செய்யாது. அப்புறம் எங்கே சோறு கொடுக்கும்? சோறு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? என்னை நேசித்தால், என்னை ஏற்றுக்கொண்டால் அவங்க தான் எனக்கு நீங்கள் செய்ய பணிவிடை செய்யவோ ஏதாகிலும் எனக்கென்று செய்யவோ முன் வருவார்கள். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களோடு ஊழியம் செய்யுங்க, அவங்க முன்னாடி வைக்கிறத புசிங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஊழியம் செய்யும்போது விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் செய்கிற ஊழியம் வீண். நீங்கள் ஊழியம் செய்யும்போது ஒழுக்கமாக செய்யலைன்னா அந்த ஊழியமும் வீண், வேஸ்ட். ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லிட்டாரு. இதே போல் இக்காலத்துக்கு ஏற்றார் போல் நமக்கு பல ஒழுக்கங்கள் தேவை. ஆகையால் ஒழுக்கத்தோடும் ஊழியம் செய்யணும், விசுவாசத்தோடும் ஊழியம் செய்யணும். ஜெபம் பண்ணலாமா? விசுவாசமும் ஒழுக்கமும் தேவன் எங்களுக்கு தருவாராக. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் சின்ன ஊழியம் செஞ்சாலும் பெரிய ஊழியம் செஞ்சாலும் கொஞ்சம் செஞ்சாலும் நிறைய செஞ்சாலும் நான் செய்கிற ஊழியத்தில் முதலாவது ஒழுக்கத்தை கடைப்பிடிக்க, விசுவாசத்தோடு ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒழுங்கினமாக ஒரு ஊழியத்தையும் செய்யக்கூடாது, அவிசுவாசத்தோடு ஊழியம் செய்யக்கூடாது. விசுவாசத்தோடு ஊழியம் செய்ய, ஒழுக்கத்தோடு ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இன்று மாலையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். எல்லாரையும் ஆசீர்வதியும். வேதத்தை குறித்த தெளிவான புரிதல் எங்களுக்கு இன்னும் கற்றுத் தருவீராக. நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.